நான் தான் உங்களோட ஏபி. ஒரு தனி மனிதனோட ஈகோனால மொத்த வேர்ல்டுமே வந்துட்டு சஃபர் ஆகுறதுன்றது இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டதே இல்லை. இன்னைக்கு அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. யாரோட தனி மனிதனோட ஈகோனா வேற யாரும் இல்லைங்க, ட்ரம்ப் தான். ஸோ அவரோட ஒரு ஈகோனால இப்போ சூப்பர் பவர் அப்படின்னு சொல்ல போற அந்த அமெரிக்காவை கையில வச்சுக்கிட்டு அவர் சொல்றது தான் இங்க எல்லாமே நடக்கணும், அவருக்கு கீழே தான் வந்துட்டு இந்த உலகமே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விண்பத்தை உருவாக்கணும் அப்படின்றது நினைச்சுக்கிட்டு இப்போ ஏகப்பட்ட நாடுகளில் பகைச்சிக்கிட்டு இருக்காரு. முதல்ல பிரேசிலை பகைச்சிக்கிட்டாரு, அப்புறம் சைனா, அப்புறம் இந்தியா, அதுக்கப்புறமா நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டுகள் அதிகமாக போய்கிட்டே இருக்கு. இதோட எண்ணிக்கையும் இதுக்கப்புறமா அதிகமாகிறதுக்கு வாய்ப்புமே இருக்கு. இது கிட்டத்தட்ட எப்படி பார்த்தோம்னா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, இந்த குரங்கு கையில பூ மாலை கொடுத்த கதையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அமெரிக்கான்ற ஒரு சூப்பர் பவரை ட்ரம்ப் கையில கொடுத்துட்டு அவர் அதை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படிதான் இன்னைக்கு நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு. பட் என்னதான் ட்ரம்ப் வந்துட்டு குட்டிக்கரணம் அடிச்சு வந்து இந்தியாவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாலும் பட் அப்படி ஒரு விஷயம் இது வரைக்குமே நடக்கல. இன்னும் இந்தியாவுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட்ஸ் அப்படின்றது கிடைச்சிக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ரஷ்யாவோட புட்டின் பிரசிடென்டா இருக்காரு இல்லையா, புட்டின், அவர் வந்துட்டு இந்தியாவுக்கு வர அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. பட் டேட் சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்மளோட அஜித் டோவால் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்துட்டு ஒரு பிக்கெஸ்டான ஒரு விஷயம். ஸோ இதுதான் முதல் ஒரு வெற்றி அப்படின்றதுமே சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றப்போ, இந்தியா மேல டாக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ட்ரம்ப் சொன்னாலுமே இந்த விஷயம் அமெரிக்காவில் வாழ்ற மக்கள் தலையில தான் அது போய் விழுது அப்படின்றது அவர் கொஞ்சம் கூட யோசிக்கலன்றது இப்போ ஏகப்பட்ட பேரால வந்துட்டு உணரப்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த அமெரிக்கா விசஸ் இந்தியா டாரிஃப் வார்ல நடந்துட்டு இருக்கு. இதனால அமெரிக்காவோட பேர் ரொம்ப பெருசா டேமேஜ் ஆகிட்டு இருக்கு உலக அளவில். அதுவும் இல்லாம ட்ரம்ப் டீம் வந்துட்டு மிக பெருசா அவமானப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட சொந்த ஊர் அமெரிக்காலேயே. ஸோ இந்தியாவுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அது எங்கெங்க கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோல கம்ப்ளீட் டீடைலா வழக்கம் போல 10 நிமிஷத்துல இந்த ஒரு வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது போல தெரியாத பல விஷயங்களை நீங்க வெறும் 10 நிமிஷத்துல நம்ம சேனல் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா, முதல்ல அமெரிக்காக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த ட்ரம்ப்னால நடந்துகிட்டு இருக்கு. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த அமெரிக்காக்குள்ளேயே ஏகப்பட்ட மக்கள் வந்துட்டு ட்ரம்ப்புக்கும் ட்ரம்ப்போட டீமுக்கும் அகைன்ஸ்டா வந்துட்டு இப்போ மாறிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்றப்போ, ட்ரம்ப் இந்த மாதிரி ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு ஏகப்பட்ட நாடுகளோட விரோதத்தை வாங்கிக்கிட்டு இருக்காரு. இப்படியே போயிடுச்சுன்னா அமெரிக்காவோட நிலைமை என்ன ஆகும்? ஸோ இதே போல தான் வந்துட்டு எலான் மஸ்கையுமே பகைச்சிக்கிட்டாரு. இப்போ ட்ரிபிள் எச் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரெஸ்லரை வேற வந்துட்டு ஒரு மினிஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு என்ன நிலைமை ஆகும்? அதே போல ட்ரம்ப் உட்கார்ந்த இடத்துல அந்த சூப்பர் பவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இப்போ எல்லா கண்ட்ரிஸ் முன்னாடியுமே கூடியுமே வந்துட்டு விரோதத்தை சம்பாதிச்சுட்டே இருக்கும்போது இது எங்க போய் நிற்க போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற சில மக்களே ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டா மாறிக்கிட்டு இருக்காங்க. சரி, மக்கள் மட்டும் தானா அப்படின்றத பார்க்கும்போது எதிர்கட்சிகளுமே வந்துட்டு ட்ரம்ப்பை இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளில் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா ட்ரம்ப் செய்யறது சரியான ஒரு விஷயமே கிடையாது. சைனாக்கு 30% ஆஃப் டாரிஃபை போட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு 50% ஆஃப் டாரிஃபை போட்டா இது எந்த வகையில சரியானதா இருக்கும்? ஸோ இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சா அது நாளைக்கு பின்ன அமெரிக்காவுக்கு மிக பெருசா இது பாதிக்கும். ஸோ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசல் அப்படின்றது ஆகும். ஸோ அமெரிக்காவுக்கு கண்டிப்பா இந்தியாவோட ஹெல்ப் அப்படின்றது ஒன்று தேவைப்படும். ஸோ இதனால வந்துட்டு ட்ரம்ப் இதை வந்துட்டு கெடுக்க பார்க்குறாரு. ஸோ இதனால வந்துட்டு இது கண்டிப்பா சரியான ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கிற ஆப்போசிஷன் பார்ட்டி வந்துட்டு ட்ரம்ப்பை கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்போட ஆட்சியை பத்தியுமே நிறைய குறைகளுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்காவில் இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா, முக்கியமா ஐபோன், ஆப்பிள் இருக்காங்க, கூகுள் இருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இப்போ மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுத்துருக்கு. என்ன அப்படின்றப்போ, முதல்ல அமெரிக்காவில் இருக்கிற கூகுளாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், ஏன் ஆப்பிளாக இருக்கட்டும், முதல்ல பெரிய தலைவலியே ஆப்பிளுக்கு தான். ஏன் சொல்ல போனோம்னா வந்துட்டு அமெரிக்காவோட கம்பெனியா இப்போ ஆப்பிள் இருந்தாலும் பட் அவங்களோட மேனுஃபேக்சர் வந்து சைனால இருந்தது. ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அமெரிக்கா வந்து சைனா கூட 225% டாரிஃப் அப்படின்றது போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் 1-2 வந்துட்டு பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கு. ஸோ இதனால ஆப்பிள் வந்துட்டு சைனால இருந்து அப்படியே இந்தியாவுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணாங்க அவங்களோட மேனுஃபேக்சரிங். ஸோ இப்போ இந்தியாலுமே ட்ரம்ப் டீம் அவர்களும் ட்ரம்ப்புமே வந்துட்டு ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ ட்ரம்ப் வந்துட்டு 50% ஆஃப் டாரிஃபை இந்தியாவோட பொருட்களுக்கு அமெரிக்காவில் வந்துட்டு நான் வரி விதிப்பேன் அப்படின்றது சொன்னதுக்கு அப்புறமா இப்போ ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் 50% ஆஃப் டாக்ஸோட தான் அமெரிக்காக்குள்ள வரும். ஸோ இந்தியாவில இருந்து. ஸோ இதனால பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆப்பிளுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆகும். ஏன்னா ஆப்பிள் போனை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிறவங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் புது மாடல் வந்தாலும் அதை வாங்குவாங்க. ஸோ இன்னும் ஒரு 6 மாசத்துல புது மாடல் ஐபோன் அப்படின்றது வரப்போகிற நேரத்தில் இந்த மாதிரி 50% ஆஃப் டாரிஃப் வந்துட்டு இந்தியா பொருட்களுக்கு வந்துச்சுன்னா அது ஆப்பிளுக்கும் அடங்கும். ஸோ இதனால வந்துட்டு இப்போ ஆப்பிளோட சீஃபாக இருக்கிற டீம் குக் என்ன பண்றாரு அப்படின்ற பட்சத்தில் நேராக போயிட்டு ட்ரம்ப்பை போய் பார்க்குறாரு அவர் ஆஃபீஸில். ட்ரம்ப்பை வெறும் பார்க்க மட்டும் செய்யலைங்க, ஒரு 24 கேரட் கோல்டு ஒரு கிஃப்ட்டையுமே கொடுக்குறாரு ஆப்பிள் சைட்லேருந்து. இந்தாங்க இது ஒரு கிஃப்டாக வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு கிஃப்ட் எதுக்காக கொடுத்தாரு அப்படின்றது பார்க்கும்போது டீம் குக்கு
இந்த மாதிரி இந்தியாவில இருந்து 50% ஆஃப் வரியை வந்துட்டு நீங்க விதிக்கிறீங்க இல்லையா, அது ஐபோனுக்கு மட்டும் நீங்க பண்ணாதீங்க, ஏன்னா எங்களுக்கு அந்த பிசினஸ் பாதிக்கும் அப்படின்றது சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை டீம் குக் ஆப்பிளோட சிஇஓக்குமே பிளஸ் வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப்புக்குமே நடந்திருக்கு. ஸோ இதனால வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்றப்போ, சரிப்பா இந்தியாவில இருந்து ஐபோன் வருது அப்படின்றப்போ அதுக்கு மட்டும் 50% ஆஃப் டாரிஃப் இல்லை, இது போல எப்பயும் போல ரெகுலரா இருக்கிற டாரிஃப் மட்டும் அப்ளை ஆகும்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு புது சட்டத்தை போட்டாரு. எப்படி இல்லை. ஸோ இதில் பார்க்கும்போது என்னன்னா, அவர் நினைச்சா எந்த பொருளுக்கு வேணாலும் டாரிஃப் போகலாம், அவர் நினைச்சா எந்த பொருளுக்கு வேணாலும் டாரிஃப் வேணாம்னு சொல்லி ஒரு நாளில் ஒரு நிமிஷத்தில் மாற்றலாம் அப்படின்றத அவர் நினைச்சிட்டு இருக்கார் போல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாடை கரெக்டாக நடத்துகிற ஒரு பிரசிடென்ட்டுக்கு அழகான ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு விஷயம் நடந்துட்டு இருந்தா இன்னொரு ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, அமெரிக்காவில் இருக்கிற அந்த பிரசிடென்ட் ஹவுஸ்ல இருந்து ஒருத்தர் முக்கியமான ஆள் போய் ரஷ்யாவில் இருக்கிற புட்டினை போய் பார்த்துருக்காரு. புட்டினை போய் பார்த்ததுக்கு அப்புறமா புட்டினுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பேச்சுவார்த்தைகள், ட்ரேடு விஷயமான பேச்சுவார்த்தைகள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்மூகத்துக்கு வந்துட்டு போக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறமா அதிகமாக பிசினஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சைட்ல இருந்து சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது ரஷ்யா கூட இந்தியா வந்துட்டு வியாபாரம் பண்ணக்கூடாதுன்றது அமெரிக்கா சொல்லுது. ஆனா அதே தான் வந்துட்டு இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, நான் ரஷ்யா கூட நான் பண்ணுவேன், ஆனா இந்தியா நீ பண்ணக்கூடாது அப்படின்றதுமே சொல்லுது. அப்போ நான் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் யார் கூட எந்த நாடு பிசினஸ் பண்ணணும், எந்த நாடு பிசினஸ் பண்ணக்கூடாதுன்றது ட்ரம்ப் எப்படி முடிவு பண்ணலாம், அதே போல அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகிட்டையுமே பிசினஸ் பண்ணணும்ன்றது நினைக்கிறது எந்த வகையில் சரியான ஒரு விஷயம். ஸோ இப்படி பார்க்கும்போது இதனால தான் ட்ரம்போட பேர் அமெரிக்காவில் ஏகப்பட்ட இடங்கள்ல டேமேஜ் ஆகுது. முதல்ல அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு சைடு சைனா வந்துட்டு இப்போ திடீர்னு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சில விஷயங்களை பேசியிருக்காங்க. முக்கியமாக சைனாவோட முக்கியமான ஒரு அஃபிஷியல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில், இந்தியா வந்துட்டு யார் கூடலாம் பிசினஸ் பண்ணணும், யார் கூடலாம் சேரணும், யார் கூடலாம் சேரக்கூடாதுன்றது அந்த நாட்டோட பிரதமர் தான் முடிவு பண்ணணும். அதில் வந்துட்டு அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடு வந்துட்டு மூக்க நுழைச்சு நீ இவங்க கூட தான் வியாபாரம் பண்ணணும், இவங்க கூடலாம் வியாபாரம் பண்ணக்கூடாது, நீ இவங்க கூட தான் சேரணும், அவங்க கூட தான் சேரக்கூடாதுன்னு சொல்லுது எந்த வகையிலுமே சரியானது இல்லை. இது கிட்டத்தட்ட வந்துட்டு அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளையுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளுது. பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நாடும் எந்த ஒரு நாட்டையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்தந்த நாட்டு மக்களுக்கு அந்தந்த நாட்டு பிரதமர்கள் என்னென்ன தேவைப்படுது அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்டுக்கு நல்லது பண்ணாலே போதும். இதுல வேற ஒரு நாடு மூக்க நுழைக்கணுன்றது அவசியமே இல்லை. ஸோ இதனால வந்துட்டு இந்தியாவுக்கு இந்த மாதிரி அமெரிக்கா வந்துட்டு புல்லிங் பண்றதுன்ற ஒரு விஷயம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சைனா வந்துட்டு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே கொடுத்துருக்கு. சரி, இது எல்லாமே இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியாவுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்றது வந்தாலும் இப்போ என்ன அடுத்தது நடக்குது அப்படின்றப்போ இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்குது. என்னன்னா, நம்மளோட அஜித் தேவால் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. ரஷ்யாவுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற புட்டின் கிட்ட நேரடியாக போய் மீட் பண்ணியிருக்காங்க. புட்டின் கிட்ட நேரடியாக மீட் பண்ணும்போது இந்த 50% ஆஃப் டாரிஃபை பற்றியும் அவங்க பேசியிருக்காங்க. அதே போல் ஆயில் ட்ரேடை பற்றியுமே அவங்க பேசியிருக்காங்க. ஒரு லாங் டைம் பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற இந்தியாவுக்கும் ரஷ்யாவை பற்றியான சில விஷயங்களும் பேசியிருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பேச்சுவார்த்தை ஸ்மூத்தாக முடிஞ்சிருக்கு. அது கூடவே இப்போ புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு நான் வரேன் இதை பற்றி பேச அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இதை வந்து அஜித் தேவாலே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. பட் எந்த டைமில் என்ன நேரத்தில் ரஷ்யாவில் இருக்கிற புட்டின் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வர்றார் அப்படின்றது சீக்கிரத்தில் நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லி அஜித் தேவால் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக புட்டின் அப்படின்ற ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டரை பார்த்தார் அப்படின்றப்போ இந்த ஒரு டாரிஃப் பற்றியான விஷயங்களும் இன்னும் ஏகப்பட்ட பிஸ்னஸை பற்றியான பல விஷயங்களுமே பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு முதல் வெற்றி இந்தியாவுக்கு அப்படின்றது சொல்லலாம். அதே போல் இப்போ இந்தியாவில் ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கிறது காங்கிரஸ், அதோட தலைவராக இருக்கிறவர் வந்துட்டு ராகுல் காந்தி. அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்றப்போ, ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு. ஸோ இது வந்துட்டு எந்த வகையிலுமே சரியானது இல்லை. ஆனால் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு சரியான பதிலடியுமே கொடுத்தாங்க. இதை விடவே இன்னும் ஸ்ட்ராங்கான பதிலடி இதுக்கப்புறமாவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட இப்போ இருக்கிற கவர்மெண்ட் மோடி அவர்களோட ஆட்சியை பற்றி கொஞ்சம் ஒரு நல்லதாகவுமே பேசி பிளஸ் அவருக்கு சப்போர்ட்டுமே பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது சொல்றது. என்னன்னா, இந்தியாவுக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது எதிர்கட்சியான ஆளுங்கட்சியான வேற எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்தியாவை வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு ஒற்றுமை தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். எல்லா கட்சிக்காரர்களுக்குமே இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையுமே கொடுக்குது. ஸோ இன்னைக்கு ராகுல் காந்தி அதை தான் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் பண்ணது சரியானது அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்டைரக்டாவும் ஓரளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரியுமே பேசியிருக்காரு. இதிலே தெரிஞ்சுக்கும் இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்களும் இந்தியன் கவர்மெண்ட் பண்ற விஷயங்களை சப்போர்ட் பண்றாங்க. அதே போல வெளிநாடுகளில் இருக்கிற மற்ற கவர்மெண்ட்ஸுமே வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அமெரிக்கா பண்றது தப்புன்னு சொல்லி ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, இந்தியா விசஸ் அமெரிக்கா அப்படின்ற ஒரு டாரிஃப் வாருக்குள்ள இந்த விஷயம் வராது. நமக்கும் அமெரிக்கர்களுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா நமக்கும் இந்தியாவுக்கும் ட்ரம்போட டீமுக்கும் தான் நமக்கு பிரச்சனை. ஸோ அப்போ நம்ம சொல்லும் போது இந்தியா விசஸ் ட்ரம்ப் அண்ட் ட்ரம்ப்ஸ் டீம் அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் தான் இவ்வளோ பெரிய குடைச்சல் இந்தியாவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் அதுக்கப்புறமா மற்ற நாடுகள் எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ இந்தியா பக்கம் திரும்பி இருக்கிறது தான் இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதான் ட்ரம்ப் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு தான் சூப்பர் பவர் வச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு கண்ட்ரியை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவரோட ஈகோக்காக மற்ற எல்லாரையுமே வந்துட்டு உலக நாடுகள் இருக்க எல்லாரையுமே குறைச்சலும் பிரச்சனையும் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் இது எல்லாமே இன்னும் ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் தான். அதுக்கப்புறமா திரும்பியும் ட்ரம்பே நினைச்சாலும் வர முடியாது. ஏன்னாக்கா அமெரிக்காவில்
பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் 2 வாட்டி தான் பிரசிடென்ட் ஆக முடியும். ஸோ ட்ரம்புக்கு இது 2வது பிரசிடென்ட். ஸோ இதுக்கப்புறமா ட்ரம்பே நினைச்சாலும் பிரசிடென்ட் ஆக முடியாது. ஸோ இன்னும் அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனுமே சரி, இல்லை உலக நாடுகளில் இருக்கிற எல்லா தலைவர்களும் சரி ட்ரம்ப் இப்போ இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், இன்னும் ஒரு 3 வருஷம் தானே, அந்த 3 வருஷத்துக்கு அப்புறமா அவன் போயிட்டான் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு நம்மளோட வேலையை சிறப்பாக செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்களும் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன்ஸும் மிகப்பெரிய கார்பரேட்ஸும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ட்ரம்ப் எப்படா இந்த இடத்த விட்டு போவான் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு தலைவருக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்றது வருதுன்றது எனக்கு இதுதாங்க. ஸோ ட்ரம்ப் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தாலும் இது பண்ணுறதுக்கான அவசியம் என்ன இருக்குது, அதுதான் என்னோட கேள்வியுமே. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இது போல் பல விஷயங்களை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்ட் தென் பை பை ஏபி.